ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒரு 5.2 ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணிக்கிறோம். அதை பற்றி விளக்கமாகவும் தெளிவாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். இது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே டிஜிட்டல் கண்ட்ரோலாக நம்ம வர மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். HDMI 3 இன்னு ஒரு ARC அவுட் இருக்க மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆம்பில் ரெடி பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட் லுக் பாருங்கள். உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மேட் ப்ளஸ் கிளாஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். பார்க்கவே லுக்காக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு பிராண்டட் ஃபினிஷிங்கில் பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். எனக்கு இந்த மாதிரி லட்ரஸ்ஸு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா லைட்டிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அதிகமாக பிடிக்காது. நான் அதனால் அது மாதிரி யூஸ் பண்ணுறதில்ல. இந்த வியூ மீட்டரு இந்த மாதிரி எக்ஸஸாக வரதா பார்த்திங்கன்னா நான் அதிகம் யூஸ் பண்ணுறல. பார்த்தா ஒரு பிராண்டட் லுக்கில் இருக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்டில் தான் பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே இல்லாமல் ப்ளைனாக பார்த்திங்க அப்படின்னா நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இதை பார்த்திங்க அப்படின்னா பவர் ஆன் ஆஃப் பட்டன். இந்த பட்டன் நீங்கள் ஆன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பட்டனில் இருக்கிற லைட் கட் ஆஃப் ஆயிரும். ஓகேங்களா, கட் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோலில் பேக் சைடில் மட்டும் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டு ஆன் ஆயிடுச்சு. இதான் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் லுக்கு. அதாவது டிஎஸ்பி கிட்ட வச்சு பார்த்திங்க அப்படின்னா நிறைய டைப்பில் நம்ம பண்ணலாம். அதாவது HDMIயோட இதோட வருது, HDMI இல்லாமல் வருது, 2 டைப் வருது. இதில் நான் HDMI இருக்க மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறையா ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நான் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாமே பர்ஃபெக்டாக அவுட்புட் வருது. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபியூடெக் கிட்லாம் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் அப்படின்னு நம்ம உங்களுக்கு கால் பண்ணி பேசணும் அப்படின்னா கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி சர்வீஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. மேக்ஸிமம் எல்லோரும் ஒரு சிலர் சர்வீஸ் அவைலபிள் பண்ணி கொடுத்துட்றாங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நான் இவங்ககிட்ட ஒரு 2-3 டைம் ஒரு ஃபால்ட்டெல்லாம் நான் கேட்கும் போது எனக்கு ரொம்ப அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி எனக்கு சர்வீஸ்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அதனால் இந்த மாதிரி சர்வீஸ் அவைலபிள் கிட்ட தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். வேறு எதுவும் நான் யூஸ் பண்ணுறதில்ல. அது ஃபியூடெக்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு டவுட் அப்படின்னா டைரெக்டாக அவங்க கால் பண்ணி பேசணும் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ஜே சரௌண்ட்ஸ் அவங்களோட கிட்டும் அதே மாதிரி தான். நம்மளுக்கு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்னா நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறாங்க. 2 பேரும் ஒருத்தரே தான். பேர் வெவ்வேறையாக இருக்கும். ஆனால் 2 பேரும் ஒருத்தரே தான். நல்லா நீட்டாக ரெடி பண்ணி கொடுங்க. அந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஎஸ்பி கிட் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனில் வச்சு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். அதை பற்றி தெளிவாக நம்ம பார்க்கலாம். அதாவது ரிமோட் கிட்டு பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் ஆகிறது கிடையாது. ஒரு சிலருக்கு இது புரியறதில்ல. எனக்கு ஒரு கண்ட்ரோல் வச்சு வேணுங்க, அனலாக்கில் வேணும்னு கேட்குறாங்க. அனலாக் வேறு, டிஜிட்டல் வேறு. ஒரு சிலருக்கு அது தெரியறதில்ல. கண்ட்ரோல் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு சரௌண்டு எல்லாமே கண்ட்ரோல் கீழே தனித்தனியாக இருக்கும். ரிமோட் கிட் அப்படின்னா இந்த மாதிரி ஒரே கண்ட்ரோல் இருக்கும். அப்படின்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல் கொடுப்பாங்க. 2 கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா முடிக்கிற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு தெரியறதில்ல. அதுக்காக நம்ம சொல்கிறோம். இது 5.2 நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். இதோட காஸ்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஆம்ப் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 28,500 வரும். நான் ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே பார்த்திங்கன்னா இதிலே மென்ஷன் பண்ணிடுவேன். ஏன்னா யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா நான் ப்ரைஸ் நான் இது பண்ணுறது. இப்போ உங்களுக்கு கம்மி பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் திங்ஸ் நான் யூஸ் பண்ணிடுவேன். ஓகேங்களா, ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் தான் மெயின். ஓகேங்களா, அதுவே சரியில்லை அப்படின்னா நம்ம பண்ணுறதே வேஸ்ட்டு. அதனால் நான் எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே நான் பண்ணுறேன். இப்போ ஆம்போட இன்டீரியரில் என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துட்டிங்க அப்படின்னா மேக்ஸின் கம்பெனி யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 28 வோல்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 ஆம்பியரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் இருப்பேன். இது டைப் 16 கிட்டத்தட்ட 4 இன்ச் கோர் சைஸ் வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தான் ஆம்பியர் ரேட்டிங் பக்காவாக இருக்கும். அடுத்தது பவர் சப்ளைக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 கேனை யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா எதெல்லாம் கம்மி பண்ணலான்னு கேட்டிங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் மேக்ஸின் கம்பெனிக்கு பிற வேறு எதாவது நம்ம யூஸ் பண்ணால் ரேட்டு குறையும். அடுத்தது நான் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே STK மாடலில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா, சப்புக்கு 2-3 பார்த்திங்க அப்படின்னா மகாராஜாவில் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சென்டருக்கு பார்த்திங்கன்னா 2 டிரான்சிஸ்டில் மகாராஜா யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு சரௌண்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் வசந்தோட STK மாடல் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா STK மாடலில் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம குறைக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா STK மாடலில் போல் வேறு ஏதாவது பிராண்ட் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ரேட்டு குறையும். ஓகேங்களா, ஏன்னா எல்லோரும் எதிர்பார்க்குறது ரேட்டு கம்மியாக வேணும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அந்த ரேட்டு கம்மியாக இருந்தால் அதுக்கு உண்டான குவாலிட்டி தான் இருக்கும். இது 5.2. இப்போ இது ரேட்டு கம்மி பண்ணணும்னு நினச்சா தாராளமாக கம்மி பண்ணலாம்.
ஓகேங்களா. ட்ரான்ஸ்ஃபார்மரு போர்டு இதெல்லாம் குறைச்சி இப்போ ஒரு 5 சேனலுக்கு வந்து நான் எஸ்டிகே மாடல் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2800 3000 காஸ்ட் நம்மளுக்கு வந்துடும், ஹீச்சிங்லாம் ஹெவியாக போட்டு பண்ணும்போது. அதுவே வேறு பிராண்டு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணும்போது அது அப்படியே பாதியாக குறைஞ்சிரும். அப்படிங்கும்போது அதில் அப்படியே ஒன்று ஒரு ரூ. 500 1000 1500 அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும். அடுத்தது டிஎஸ்பி கிட்டு. இந்த கிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. HDMI 3 இன்புட்டு, ஒரு ARC அவுட்புட் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 4K HDR, இது வந்து அல்ட்ரா HDR வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் கிட்டு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த போர்டு மட்டும் தனியாக கிடைக்குது. இது ஆப்டிக்கல் கோஆக்சியல் மட்டும் தனியாக கிடைக்குது. ARC இருக்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தனியாக கிடைக்குது. இது வந்து ஃபுல்லாக அட்டாச் போர்டு, ஒரே போர்டை நான் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சப்பு வந்து 2 சப்புனால நான் வந்து ஒரு 2 பனானா சாக்கெட் வந்து இதிலே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சப்பு ஃப்ரீ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு எடுத்துட்டேன். மேக்ஸிமம் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். கூலிங் ஃபேன் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒன்று இருக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்கும். மேக்ஸிமம் நார்மல் ஹீட் தான் இருக்கும், அது அதிகமாக ஹீட்டேஜ் இருக்காது. இதில் வந்து யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர் எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் 5 சேனலுக்கு பார்த்திங்க அப்படின்னா 8 இன்ச் யூஸ் பண்ணிக்கலாம். சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் JPL வந்து தாராளமாக 2 வந்து ட்ரைவ் பண்ணலாம். எஸ்டிகே மாடலுக்கும் அதர் இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவுட்புட் நிறைய வித்தியாசம் வரும். அதனால் 2 சப்பு போகிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இதில் டிசைன் பண்ணியிருக்கிறேன். பேக் சைடு எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். கம்ப்யூட்டர் மெயின்ஸ் கார்டு போட்டிருப்பேன், ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லெஃப்ட் ரைட்டு, இது வந்து சரவுண்டு. சென்டருக்கு பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே லைன் தான். சப்புக்கு ஆல்ரெடி இதிலே ஒன்று வரும், எக்ஸ்ட்ரா நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணி போட்டு இதில் ஒன்று போட்டிருக்கேன்னு. இதிலே உங்களை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ARC 1 HDMI 1 2 3 அப்புறம் ARC அவுட்புட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஆக்ஸ் லைனு, கோஆக்சல் 1 2 ஆப்டிக்கல் 1 2 கொடுத்துருப்பாங்க. இதில் நம்மளுக்கு எந்த சோர்ஸ் வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய டைப்பில் நம்ம பண்ணலாம், ஓகேங்களா. ப்ரைஸ் கம்மியாக நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான குவாலிட்டி தான் இருக்கும், ஓகேங்களா. இதனோட ஆடியோ கிளிப்பிங் வந்து ஷார்ட் வீடியோ நான் போகிறேன், அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறையா பாட்டு ப்ளே பண்ணுறால அப்படியே எல்லாமே பார்த்திங்கன்னா காப்பிரைட் கிளைமு ஸ்ட்ரைக் எல்லாம் நிறைய உழுது போயிருக்குது. அது ஒரு நான் போட்டுட்டு தான் இருக்கிறேன். ஃப்ரண்ட் லுக் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பார்க்கவே பார்த்திங்கன்னா பிராண்டட் லுக்கில் உங்களுக்கு இருக்கும், ஓகேங்களா. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த ஆம்போட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 28,500 வரும். இது வந்து 5.2. இதிலேருந்து நான் கம்மி பண்ணணும்னு நினச்சின்னா தாராளமாக கம்மி பண்ணி இன்னொரு ப்ரைஸ் கம்மியாக கூட உங்களால் கொடுக்க முடியாது. அதாவது ரொம்ப கம்மியாலாம் கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட காஸ்ட் அதிகமாக இருந்தது, ஓகேங்களா. கிட்டோட காஸ்ட்டே அதிகமாக இருந்தது. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கம்மியான இது பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு ஒரு 3000 அந்த மாதிரி ரேஞ்ச் கம்மி பண்ணி கொடுக்குனா கூட இதில் நான் கொடுக்க முடியும். இப்போ 28,500 ஒரு 20,000 25 24 அந்த ரேஞ்சு கூட பண்ணலாம். அதுக்கு உண்டான மெட்டீரியல் கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும். என்றைக்குமே வந்து சீப்பாக கிடைக்கிற மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டியே இருக்காது, ஓகேங்களா. அதேமாதிரி குவாலிட்டியாக இருக்கிற மெட்டீரியல் எப்பயுமே சீப்பாக கிடைக்காது. இது நல்லா புரிஞ்சுக்கிங்க. எல்லாருமே எனக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக வேணும், தேட்டர் எஃபெக்ட் வேணும்னு கேட்குறாங்க. கரெக்டு தான். ஆனால் தேட்டர் எஃபெக்ட்டுக்காக உண்டான செலவு பண்ண மாட்டாங்க. ரூமெல்லாம் அக்வாஸ்டிக் பண்ணும். அக்வாஸ்டிக் பண்ணலிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்டே மாறும். நீங்கள் வந்து ஒரு மூவி பார்க்குறீங்க, நல்லா சவுண்ட் எஃபெக்டோடு பார்க்கணுன்னா கம்பல்சரி நீங்கள் அக்வாஸ்டிக் பண்ணியிருக்கணும். அதுக்குன்னு தனியாக ஒரு ரூம் இருக்கணும். தனியாக ரூம் வச்சு நீங்கள் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த தேட்டர் எஃபெக்ட் ஃபீல் வருமோ இல்லையா. நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் ஒரு ஹாலில் போட்டு கேட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. அதுக்குன்னு தனி ரூமு ஃபுல்லாக அக்வாஸ்டிக் பண்ணியிருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு சில எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அக்வாஸ்டிக் பண்ணி தான் இந்த மாதிரி ஆடியோ டெஸ்டிங்லாம் போகிறாங்க. அதோட கேட்கும் போது பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட்டு மாறும். உங்களுக்கு அக்வாஸ்டிக் வேணும் அப்படின்னா அமேசானில் இல்லை அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கும். அதாவது பாருங்கள், இந்த மாதிரி ஷீட் தான். ஆக்சுவலாக இது வந்து நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இது மாதிரி நான் வீடியோவும் போட்டிருக்கேன், ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு உள்ளே வைக்கிற மாதிரி, சப்வூஃபர் பாக்ஸுக்கு உள்ளே வைக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன், ஓகேங்களா. அதுக்காக வாங்கினேன். அந்த சப்வூஃபர் பாக்ஸ் வந்து நம்ம ஓனாக நான் ரெடி பண்ணது. அதுக்கப்புறம் வேறு ஒருத்தர் கேட்டார்னு சேல் பண்ணிட்டேன். இது வைக்காததுனால நான் இது அப்படியே சரி ஓகே என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இதை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இது வச்சு எந்த ஒரு யூஸுமே கிடையாது. இது ரூம் ஃபுல்லாக ஒட்டணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் அது ரிசல்ட் எடுக்க முடியும், ஓகேங்களா. தேட்டர் எஃபெக்ட் வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் ஆம்போட காஸ்ட்டு மட்டும் 10,000 இருந்தால் போதும் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் வந்து புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா கஸ்டமர் நீங்கள் வந்து நிறைய வீடியோஸில் எல்லோரும் போடுறாங்க, எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடுறாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க, ஓகேங்களா.
அதே மாரி ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா, அது அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அனுபவம் இல்லாம அந்த இடத்துல வந்து சக்ஸஸ் ஆக முடியாது. முறையான பயிற்சி இல்லாமலும் சக்ஸஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக நிறைய பேர் வந்துட்டுறாங்க. அதை நான் வரதை தப்பு சொல்ல கிடையாது. இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு அனுபவம், பயிற்சி இல்லாமல் எந்த ஒரு தொழில்லையும் பார்த்தீங்க அப்படின்னா முன்னேற முடியாது. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஏன்னா பண்ணிட்டதுக்கு அப்புறம் வந்து எனக்கு அதை நான் பண்ணேன், அது சரி வரல, இது சரி வரல அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதை நாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? அதாவது நான் என்னோடய சைட்லேருந்து பொறுத்தவரைக்கும் குவாலிட்டிக்கு நான் உத்தரவாதம் கொடுத்துறேன். ஏன்னா எலக்ட்ரானிக் பொருளை பொறுத்தவரைக்கும் எதுக்குமே வாரண்ட்டி, கேரண்டி என்னால் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? என்ன சைடில் பொறுத்த வரைக்கும்னா, ஏதாவது கம்ப்ளைண்ட் அப்படின்னா சர்வீஸ் வந்து நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துறேன். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். அது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஒரு வீட்டில் நீங்கள் அக்வாஸ்டிக் பண்ணி கேட்கும்போது அது ரிசல்ட்டே வேறையாக இருக்கும். நீங்கள் நார்மலாக கேட்கும்போது அது ரிசல்ட்டே வேறையாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.